Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட ஸ்டைல்ல KFC chicken வீட்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg chicken வந்து வாங்கியிருக்கேன். நீங்க வந்து இந்த மாதிரி நீளமா வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு எக், கொஞ்சமா கர்டு, அதோட ஆட் பண்றதுக்கு சோயா சாஸ், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சில்லி பவுடர், ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர். நான் வந்து சிக்கன் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கேங்க, ஏன்னா யாருமே சிக்கன் பவுடர் ஆட் பண்ணதில்லை. ஆனால் வந்து நான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் என்ஹான்சஸ்க்காக சிக்கன் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து ஐஸ் வாட்டர் எல்லாமே ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த தியா மேடம் தான் செய்வாங்களாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றுனாலும் போட்ட டைம் ஆயிடும். ஃபுல்லாக போடுங்க மேடம் சிக்கனை. சிக்கனை போட்டாச்சு. அடுத்து இப்போ இந்த சிக்கனோட ஜிஞ்சர் கார்லிக் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதோட வந்து டொமேட்டோ சாஸ் வந்து மறந்துட்டோம். மேடம் போய் டொமேட்டோ சாஸ் எடுத்துட்டு வாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்னன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து என்னன்னா எல்லா இடத்துலையும் நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் வந்து போடுறேன். இதோட சில பேர் வந்து மில்க் ஆட் பண்ணாங்க. எனக்கு அது எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லை மில்க்கு. ஸோ நான் அதனால வந்து கர்ட் எடுத்துருக்கேன். கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க மேடம். போதும் 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 கர்ட் போதும். அடுத்து இதுல வந்து ஒரு எக்கை உடைச்சு போட்டுக்கலாம். இவங்கதான் செய்வாங்களாம். கேமரா அந்த சைடு இருக்குங்க மேடம். போதுங்க மேடம், போதுங்க மேடம். இப்போ இந்த எக்கை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கை ஆட் பண்ணியாச்சு. போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வரேன்? போட்டு வாங்க. சரி இல்லைங்க, எங்க வீட்டுல குட்டீஸ் ரொம்ப மோசம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதுல எல்லா மசாலா பவுடர்ஸும் இப்போ நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க மேடம். ஹெட் மட்டும் தான் தெரியுதுயா. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போதுங்க. 1 ஸ்பூன் ஜீரா தூள் எடுங்க மேடம். ஸ்பூன்ல கூட வர மாட்டேங்குது. இவ என்னையும் சமைக்க விட மாட்டேங்கிறா, இவளும் சமைக்க மாட்டேன். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற குழந்தை உங்க வீட்லயும் இருக்கா? மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமா போடுங்க மேடம். அப்புறம் பவுடர்ஸ்ல டாமினேட் ஆயிடும். போடுங்க மேடம். பவுடர் விழுங்க. என்ன? அதுக்கப்புறம் கொஞ்சமா சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் பவுடர் வந்து ஆப்ஷன் தான். இப்போ இது கூட சோயா சாஸ் கொஞ்சமா ஊத்துங்க மேடம். சோயா சாஸ் அதிகமா ஊத்திடாதீங்க. வாங்க மேடம், ஃபர்ஸ்ட் கேமராவுக்கு ஃபோக்கஸ்க்கு வாங்க மேடம். நீங்க ஓ மை காட் பெரிய ஊத்திட்டா. அடுத்து டொமேட்டோ சாஸ். ஸ்டாப்னு சொல்றப்ப ஸ்டாப் பண்ணீங்களா? போதும். எல்லா இன்கிரிடியன்ட்டும் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனை எடுத்து நல்லா ஈவனா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் பண்ணணும்.
உங்க வீட்டுல குட்டீஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளோட எல்லா வீடியோஸ்க்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்ல வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஒரு இன்கிரியன்ட் மறந்துட்டோம், பெப்பர் தூள். பெப்பர் தூள் எடுங்க மேடம். என்னோட அசிஸ்டன்ட் பெப்பர் தூள் எடுக்க போயிருக்காங்க. என்னோட வீட்டு குட்டீஸ்க்கு என்னன்னே தெரியல, இந்த குக்கிங்னா கொஞ்சம் வாலண்டியரா இன்வால்வ் ஆயிடுறாங்க. நான் பண்றேன். இது வந்து நல்லதா கெட்டதானே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கங்க. பெப்பர் இல்லைங்க, பாத்துக்கங்க ஆடியன்ஸ், பாத்துக்கங்க. இது பெப்பர். இத ஆட் பண்ணிருந்தா என்ன ஆகுறது? மேடம் இந்த சைடு வாங்க. வாங்க மேடம், இந்த சைடு போடுங்க மேடம். நான் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் மேடம். பெப்பர் வந்து உங்க ஸ்பைசி லெவலுக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா சிக்கன் பவுடர் ஆட் பண்ணனால கலரா இருக்கு. நார்மலி வந்து எல்லாமே ஒயிட் கலர் கூட வச்சிருந்தாங்க. இதோட மில்க் கலர் ஆட் பண்ணிட்டு லெமன் வேற ஆட் பண்ணிருந்தாங்க. நான் கர்ட் ஆட் பண்ணிக்கனால லெமன் தெரியல. சம்டைம்ஸ் வந்து நான் நிறைய தடவை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கான்னு சொல்லுங்க. லெமன் வந்து ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா அது வந்து கசக்குற தன்மை வந்துடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு 2-3 தடவை டிஷ்ஷே வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ அதனாலதான் எனக்கு பிரியாணில லெமன் ஆட் பண்றதுக்கும் கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் பிரியாணில வந்து லெமன் ஆட் பண்றதுக்குமே கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கும். இதுலயே அதனால நான் ஆட் பண்ணல. ஆனா வந்து நிறைய வீடியோஸ் நான் செக் பண்ணதுல வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. இதுதான் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இதை வந்து மேக்சிமம் வந்து ஒன் டே ஹோல் டே வந்து ஊற வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு டைம் இல்லை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் 1 hour மட்டும் ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ அதுக்கான அந்த ஃப்ளார் கோட்டிங் வந்து பண்ணணும் இல்லையா? நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு வந்து போட்டிருக்கேன். நல்லா காட்டுங்க மேடம் கேமராமேன். 1 ஸ்பூன் இல்லை, நான் ஒரு 1.5 ஸ்பூனே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்க சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு அதே போல நம்ம வந்து ஸ்பூன்ல போட்டுக்கலாம். 1 ஸ்பூன். எங்க மம்மி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மேடம் என்ன பண்றான்னு காட்டுறேன். இங்க பாருங்க, உட்காந்து நல்லா தயிர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க தயிர் சாப்பிட்றதுல பெஸ்ட். வீட்டில் இருக்க தயிரெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தயிர் சாப்பிட்றாங்க. ஏன் மம்மி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்தவ தயிர் சாப்பிட்றா. இப்போ நான் 2 ஃப்ளாரையும் போட்டுட்டேன். நல்லா 2 ஃப்ளாரையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து இந்த பவுடருக்கு இந்த இதுக்கு தேவையான சால்ட். ஐயோ இது போடணும் திரும்ப அகேன். ஏன் மேடம் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? பெப்பர் தூள் இதுலயுமே அந்த ஸ்பைசி எல்லாமே ஆட் பண்றாங்க. ஏன்னா இந்த ஃப்ளாருக்கு தேவையான ஸ்பைசஸ். ஓ பாத்தீங்கன்னா காரப்பொடி, லைட்டா பெப்பர் தூள் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோல காட்டுற மாதிரியே செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாரை நல்லா ஈவன் இடத்துலையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல போட்டு டிப் நல்லா இப்படி எல்லா இடத்துலையும் வர மாதிரி பெரட்டிக்கலாம். சொல்றேன் गाइस, ஃப்ரை பண்றது எங்க மம்மி என்கிட்ட சொல்லுங்க. ஃப்ரை பண்ணவா சொல்லுங்க. ஃப்ரை வந்து இந்த மேடம் பண்ணா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. கடவுளே இந்த கோசு தொல்லை தாங்கலடா. இது எல்லாத்தையும் சமைக்க பிடிக்கும். எனக்கு மம்மி சமைக்க விட மாட்டீங்க. பாத்துக்கோங்க, சமைக்க பிடிக்குமா அந்த நேரத்துக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து மாவுல நம்ம ரெடி பண்ண மாவுல வந்து கோட் பண்ணியாச்சு. இத வேற எனக்கு கடையில வாங்கி கொடுக்க சொல்லி ஒரே டார்ச்சர்.
டார்ச்சர். இப்போ இது நம்ம வந்து Ice ready water. பண்ணி வச்சிருக்க ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பெரட்டி வச்சிருக்கத நம்ம ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணிட்டு நல்லா வாட்டரை ஃபில்டர் பண்ணிடணும். வாட்டர் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி திரும்ப ஒரு கோட் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாவில் இப்படி க்ரஷ் பண்ணி வந்து எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி அப்போ தான் வந்து நம்ம அந்த லேயராக நமக்கு அந்த சிக்கன் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயராக நமக்கு சிக்கன் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா சிக்கனையும் கட் பண்ணிட்டா. நம்மளோட கேஎஃப்சி சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட கொடுக்கலாம் வாங்க. சாஸ். இப்போ இதை நம்ம தியாவுக்கு கொடுக்க போகிறோம். மித்து அண்ட் தியாவுக்கு. சூப்பராக இருக்கா? இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.